கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வருவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், த புக் ஆஃப் ரோமன்ஸ், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 5, 5ஆம் அதிகாரம், அவருடைய 3-4 வசனங்கள், verse 3 and 4 வாசிங்க. அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுங்கள். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பொதுவாக உபத்திரவங்கள், சோதனைகள், சில பிரச்சனைகள் அப்படி சொன்னாலே எல்லாருக்குமே என்னென்னா வேதனையான ஒரு காரியம்தான். சில பிரச்சனைகளை, சில உபத்திரவங்களை சந்திக்கும் போது நம்ம எல்லாருமே அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நாம் சோர்ந்து போகிறதான சில சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் பவுல் இங்கே சொல்லுகிறார், நாங்கள் உபத்திரவங்களிலேயும் என்ன பண்ணுறோம்? நாங்கள் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறோம். இந்த உபத்திரவங்கள் எங்களுக்கு கர்த்தர் அனுமதித்தபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற காரியத்தை சொல்லுகிறார். அந்த ஆவிக்குரிய அனுபவம், அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி உபத்திரவத்தின் மத்தியிலேயும் சோதனையின் மத்தியிலேயும் சில போராட்டத்தின் மத்தியிலேயும் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறதான அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ளே இருக்கும்போது நாம் நிச்சயமாய், பவுலுடைய வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தது. அதனால தான் அவர் என்ன பண்றாரு, சொல்றாரு, என் நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பசியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்ட விதம் அப்படி. கற்றுக்கொண்ட வார்த்தையில் அவர் உறுதியாயிருந்தார். அதனால தான் அவர் சொல்றாரு, உபத்திரவங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளிலே சில உபத்திரவங்கள் வரும்போது அந்த உபத்திரவங்களிலே நாம் ஒரு காலும் நாம் சோர்ந்து போகும்படியாய் அல்ல, அந்த உபத்திரவங்களின் வழியாய் நாம் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வாசிங்க, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுவாரு, 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 119, 71 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நிறைய பேருக்கு சில உபத்திரவங்கள் வரும்போது வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. சில உபத்திரவங்கள் வரும்போது தங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க. இந்த உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது, இனி இப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் நான் வராம இருக்க இன்னும் ஆண்டவருக்கு நான் உண்மையா இருப்பேன். இனி இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வராம இருக்க ஆண்டவருக்கு முன்பாய் நான் சாட்சியாய் வாழுவேன். இனி இந்த உபத்திரவங்கள் என் வாழ்க்கையில வராம இருக்க தேவ சமூகத்திலே வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து நான் வாழுவேன். நிறைய தீர்மானம் எடுப்போம். பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில 101ஆம் சங்கீதத்தில் அவர் சில தீர்மானம் எடுப்பார். என்ன தீர்மானம் எடுப்பார் சொல்லுவார் பாருங்க. வாசிங்க, 101ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒரு தீர்மானம் பண்றாரு. என்ன தீர்மானம் எடுக்கிறாரு?
இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்தே நான் பாடுவேன். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். என்ன சொல்றாருன்னா, என் வாயில ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய நியாயத்தையும் குறித்ததான பாடல் வரிகள் தான் எனக்கு வாயில வருமே தவிர, ஆண்டவருடையதான நாமத்தை அல்லாமல் இருக்கிற சினிமா பாடல்களோ, உலக பிரகாரமான பாடல்களோ, உலக பிரகாரமான பாடல் வரிகளோ என் வாயில வராதுன்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எப்போ எடுக்கிறாரு? தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும்போது, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது, இதனால தான் எனக்கு இந்த உபத்திரம் வந்திருக்கு, இதனால தான் இப்படிப்பட்ட பாடுகளை சந்திக்கிறேன், இதனால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறேன் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் உணர்த்தும் போது இவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்தே பாடுவேன், கர்த்தாவே உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுக்கணும். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். அப்படியே துணிகரமான பாவங்கள் அப்படி சொன்னா என்ன? துணிந்தும் செய்கிற பாவங்கள். இது பாவம்னு தெரியும், இது பாவம் நமக்கு தெரிஞ்சோம், துணிந்தும் செய்கிற பாவம் தான் துணிகரமான பாவம். இன்னும் சொல்லுவாரு, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். மறைவான குற்றம் என்னது பாருங்க, மற்றவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியல, இந்த காரியம் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி ஒருவேளை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில குற்றங்களை மறைவாய் செய்வாங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு மறைவான குற்றங்கள். சொல்றாரு, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை, நாம் பேசுகிற சின்ன சின்ன காரியங்களை, நாம் பேசுகிறதா நான் பார்க்கிற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? பாருங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? என்று சொல்வாரு, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் போய் படுக்கையிட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்று சொல்லி தேவன் சகலத்தையும் கவனிக்கிறவர் என்கிறதான உணர்வு தாவீதுக்குள்ளே இருந்தது. அதனாலதான் அவர் சொல்றாரு, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். இந்த பயம், இந்த ஒரு ஆவிக்குரிய பயம், இந்த ஒரு தெய்வீக பயம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகணும். பாருங்க, தீர்மானம் எடுக்கணும். சில போராட்டங்களை தாண்டி போகும்போது, சில சோதனைகள் வரும்போது, சில உபத்திரவங்கள் வரும்போது ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் இந்த உபத்திரம் வருது? ஏன் இப்படிப்பட்ட சோதனை வருது? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நான் போகிறேன்? அப்படி சொல்லி ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு தெரியலாம், ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களா இருக்கும்னு சொன்னா, அதனால அவர் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆகையால் கர்த்தருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஏன்னா உபத்திரவப்பட்டதுனால அடி வாங்கினார். அடுத்து அடி வாங்கினாரு. அடி வாங்கும்போது தீர்மானம் எடுத்தார். சொல்றாரு, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து என்ன பண்ணுவேன்? நான் பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அடுத்த வசனம் சொல்லுவாரு, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். என்ன தீர்மானம் எடுக்கிறார் பாருங்க, என் வீட்டில் எப்படி இருப்பேன்? உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அடுத்து சொல்றாரு, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவளின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் நான் பொறுக்க மாட்டேன். இப்படி அவரு தீர்மானம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இடைபடுகிற காரியம் என்னவென்றால், சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவது நாம் இன்னும் கர்த்தருக்குள் வளரும்படியாக. அல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு பிரைஸ் தி லார்ட் நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்கள் நம்ம சந்திப்பது நாம் கர்த்தருக்குள் வளரும்படியா. அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் தான், நம்ம ஏன் சபைக்கு வருகிறோம், ஏன் சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஏன் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், ஏன் பாட்டு பாடுறோம், ஏன் செய்திகளை கேட்கிறோம், ஏன் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோம், ஏன் தசமபாகம் கொடுக்கிறோம், இது எல்லாத்துடைய காரியம் என்னன்னா ஒரே ஒரு நோக்கம்தான், நிச்சயமாய் நாம் தேவ சமூகத்திலே பரலோகத்துக்கு நாம் செல்ல வேண்டும்.
இதான் நம்முடைய முக்கியமான நோக்கம். இந்த உலகத்திலே வாழும்போது சில பூமிக்குரிய காரியங்கள், சில உலக பிரகாரமான காரியங்கள், சில பாவமான காரியங்கள், சில துன்மார்க்கமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது ஆண்டவராகிய தேவன் சில சூழ்நிலைகளிலே நம்மை உருவாக்கி எடுக்கும்படியாய் சில உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை கொண்டு செல்லும் போது அதிலே எதனால் உபத்திரவப்பட்டிருக்கிறோம், எதனால இந்த உபத்திரவம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த உபத்திரவம் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து அவைகளிலே நாம் தேவ சமூகத்திலே நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்குள்ளே வளரும்படியாய் ஒப்புக் கொடுப்போமே என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து நாம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு உபத்திரவம் வரும், தீர்மானம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுவாங்க. நார்மல் ஆன பிறகு இனி பிரச்சனை இல்லை, மறுபடியும் என்ன பண்ணுவோம், தான் விட்டு அந்த பாவத்தை செஞ்ச பாவத்தை மறுபடியும் செய்யலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், தன் பிடரியை கடினப்படுத்தினவன் சகாயமின்றி சடுதியிலே அவன் நாசம் அடைவான். அப்படிதான் இருக்கு பாருங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு அர்த்தம் என்ன? ஒரு முறை ஆண்டவர் கடிந்து கொள்வாரு, ஒரு உபத்திரவத்தின் வழியா கொண்டு போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், ஆண்டவரே இனி இந்த தவறை செய்ய மாட்டேன்யா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க போயிட்டு மறுபடியும் திரும்ப என்ன பண்ணுவாங்க, அந்த அதே தவறு செய்ய ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ஆண்டவர் உபத்திரவப்படுவார். சரி, சில போராட்டம் வரும், இன்னும் கடிந்து கொள்வார், இதை செய்யாத, இங்க போகாத, இதை பண்ணாதன்னு சொல்லுவார். பாருங்க, அதான் சொல்ல அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், தன் பிடரியை கடினப்படுத்தினவன். பிடரியை கடினப்படுத்தினவன் சொன்னா நான் இப்படிதான் வாழ்வேன், என்னை யாரும் மாற்ற முடியாது, இப்படிதான் நான் ஜீவிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க தான் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே அவன் நாசம் அடைவான். அல்லேலூயா. அப்போ சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆவிக்குரிய வாழ்விலே வளர்வதற்கு அது ஏதுவா இருக்கும் என்பதை தேவ பிள்ளைகள் ஒரு காலம் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. அப்போ தீர்மானம் எடுக்கிற என்னது, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து என்ன பண்ணுவேனா, என் வாயில் என்ன பாட்டு தான் வரும், வாயில் என்ன பாட்டு தான் வரும் சொல்லுங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தரை துதிக்கிற பாட்டு தான் வரும். பாருங்க, கர்த்தரை துதிக்கிற பாட்டு தான் வரும், அதை மீறி என் வாயில வேற பாட்டு வராதுன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து அதுல உறுதியா இருப்போம்னா அந்த தீர்மானத்திற்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல பாட்டு வைப்பாங்க, பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய பாடல்கள், ஆவிக்குரிய வரிகளுடைய பாடல் வைப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் பாட்டு வைப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவன் தான், ஞானஸ்நானம் எடுத்தவன் தான், என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு வைப்பாங்க. இது பாஸ்டர் பார்த்துடக்கூடாது, அதனால பாஸ்டரை பிளாக் பண்ணிடணும் அப்படின்னு. பாஸ்டர் பார்த்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவார், கண்டிப்பாக அவர் திட்டிடுவார். பாஸ்டரை பிளாக் பண்ணால் பாஸ்டர் பார்க்க மாட்டார்ல. பாருங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதோ அவங்கள என்ன பண்ணுறது, பிளாக் பண்ணிட்டு யார் யார் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பார்க்க வைக்கிறதுக்காக இந்த ஸ்டேட்டஸில் வைக்கிறதான விஷயம் உண்டு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பாஸ்டர் பார்க்குறாரோ பார்க்கலையோ, வீட்டில் அப்பா அம்மா பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, நீங்கள் யார் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருந்து அவங்க பார்க்கலையோ பரவாயில்லை, ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வீக பயம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும், இந்த தெய்வீக உணர்வு நமக்குள்ளே உண்டாக வேண்டும். உண்மையாகவே நான் சில உபத்திரவத்தின் பாதையிலே போறேன்னு சொன்னா இந்த காரியங்கள் தான், இந்த மறைமுகமான காரியங்கள் தான், இந்த மறைவான காரியங்கள் தான், இந்த விஷயங்கள் தான் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள கொண்டு போகுதுன்னு சொல்லி யார் உணர்வடைந்து கர்த்தருக்குள் கட்டப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கட்டி எழுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்க, அதான் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இயேசு சொல்லும்போது சொல்றாரு, வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 16:33 வாசிங்க சீக்கிரம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா.
என்ன சொல்றாரு? உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்போ இந்த உலகம் பிரைஸ் தி லார்ட் தேவ பிள்ளைகளுக்கு சில உபத்திரவங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். யார் சொன்னது? இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உபத்திரவத்தை உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். அதே போல தேவ பிள்ளைகளும் இந்த உபத்திரவத்தை இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஜெயிக்கணும்னு சொன்னா அந்நிய நுகத்திலே என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது. அப்படின்னு அர்த்தம் என்ன? நமக்கும் பிரைஸ் தி லார்ட் ஆவிக்குரிய அல்லாத மக்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர்களிடத்திலே நாம் ஜாக்கிரதையாய் காணப்படணும். பாருங்க, கடந்த நாட்கள் நம்முடையதான முன்னாள் ஓவர்சியர் ஞானதாஸ் பாஸ்டர் வந்து பேசும்போது ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அதாவது நகோமி பெத்லெஹேமில் இருந்து எங்க போனாங்க? தன்னுடைய கணவனார் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட எங்க போனாங்க? மோவாப் தேசத்துக்கு போனாங்க. மோவாப் தேசத்தில் போனா அங்க போய் தன்னுடைய பசங்களுக்கு என்ன பண்ணாங்க? திருமணம் பண்ணாங்க. எப்படி திருமணம் பண்ணாங்க? அதாவது மோவாபிய ஸ்திரீகளில் அங்க பெண் பார்த்து திருமணம் பண்ணாங்க. பாருங்க, ஒன்று நகோமி பெத்லெஹேமை விட்டு என்ன கஷ்டம் வந்தாலும் மோவாபுக்கு போயிருக்க கூடாது. அப்படிதானே? மோவாபுக்கு என்ன பண்ணாது? போயிருக்க கூடாது. பாருங்க, அங்க போய் என்ன ஆச்சு? கணவர் மரித்து போனார். தன்னுடைய ரெண்டு பசங்க என்ன பண்ணாங்க? மரித்து போனாங்க. பாருங்க, அங்க பெண் எடுத்தாங்க. அங்க மோவாபில போய் பெண் எடுத்தாங்க. அப்போ அங்க போய் பெண் எடுத்திருக்க கூடாது. ஏன்னு சொன்னா பிரைஸ் தி லார்ட் வசனம் சொல்லுது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? சில நேரத்தில் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும் பாஸ்டர், இல்லை பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. நல்லது. பாருங்க, ஒன்றே ஒரு காரியத்தை முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், பையனை பார்த்தாலும் சரி இல்லை பொண்ணை பார்த்தாலும் சரி, வசதியோ இல்லை மற்றபடி உள்ளதான காரியங்களை பார்க்கறத விட முதலாவது அந்த பையனோ பொண்ணோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு என்ன பண்ணணும்? முதல்ல பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ரெண்டாவது அபிஷேகத்தை பெற்றிருக்காங்கன்னு பார்க்கணும். சபைக்கு ஒழுங்கா செல்கிறது ஒரு தேவ பிள்ளையான்னு பார்க்கணும். பாருங்க, இது பேசிக்கலி ஒரு ஆவிக்குரிய தன்மையிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள். அநேக குடும்பங்கள் பாருங்க, பரவாயில்லை நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச்சு கொண்டு வந்து ரட்சிப்பின் பாதையில கொண்டு வந்துடலாம் அப்படி சொல்லி பேசுறவங்க நிறைய பேர் உண்டு. இங்க வந்து அவங்க கிளியர் ஆயிருவாங்க. நிறைய பேர் பேசுறவங்க உண்டு. பாருங்க, அநேக சூழ்நிலை அநேக குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். நம்முடைய சபையில கூட ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன். இப்படியாக பேசிட்டு பிரைஸ் தி லார்ட் திருமண காரியங்களுக்காக அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனா கடைசியாக அந்த பையனையோ இல்ல அந்த பொண்ணையோ நம்ம சபையில் உள்ள பிள்ளைங்களை கூட பிரைஸ் தி லார்ட் இழுத்துட்டு போறதான சூழ்நிலையில் உள்ளதான அநேக சூழ்நிலைகள் உண்டு. எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களிலே மிகுந்த கவனமாய் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனால் என்ன பண்ணுங்க? நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:12 வாசிங்க. சீக்கிரம் வாசிமா. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பாருங்க, அழகா சொல்றாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியா என்ன பண்ணுங்க? நீங்க தரித்திருங்க. உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்? நம்ம உபத்திரம் வரும்போது எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். உபத்திரம் வரும்போது அவசரப்பட்டாலோ, உபத்திரம் வரும்போது டென்ஷன் ஆனாலோ, உபத்திரம் வரும்போது ஏதாவது வாய் விட்டு பேசிட்டாலோ கண்டிப்பா அது ஒரு பிரச்சனைக்குரியதா இருக்கும். அதனால சொல்றாரு, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். அதாவது இந்த நாளிலே பிரைஸ் தி லார்ட் உபத்திரவத்திலே பொறுமையா இருந்து பிரைஸ் தி லார்ட் தேவனை மகிமைப்படுத்தினதான
ஒரு 3 நபர்களை சுருக்கமாய் உங்கள் மத்தியிலே வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 28:1 முதல் வாசிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவா எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், பாருங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கப்பல் சேதத்திலிருந்து தப்பிச்சு போன நிறைய பேர் இருக்கிறாங்க. மெலித்தா தீவுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. பயங்கரமான குளிர், மழை. இந்த சூழ்நிலையில குளிர் தாக்கு பிடிக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா விறக போட்டு தீயை கொளுத்துறாங்க. தீயை கொளுத்தும் போது எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து என்ன பண்றாங்க, தீ காயுறாங்க. சூடுக்காக என்ன பண்றாங்க, கையை வச்சு தீயை காய்ச்சிட்டு இருக்காங்க. தீ அனலை வச்சு அவங்களுடைய குளிரை போக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பவுல் என்ன பண்றாரு, சில விறகுகளை வாரி எங்க போடுறாரு, நெருப்புல போடுறாரு. மற்றவங்களும் நெருப்புல சில விறகுகளை போட்டிருக்கலாம். ஆனா பவுல் சில விறகுகளை வாரி நெருப்பிலே போடுகையில் வாசிங்க, ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து கோபம் கொண்டு புறப்பட்டு அவனுடைய கையை பவுலுடைய கையை கவ்வி கொண்டதுன்னு சொன்னா கடித்து விட்டது. விரியன் பாம்பு பொதுவாக மெலித்தா தீவிலே அந்த நாட்களிலே உள்ள விரியன் பாம்பு என்று சொல்கிறது. அந்த பாம்பு ஒரு சாதாரணமான பாம்பு அல்ல, அது ஒரு கொடிய விஷம் நிறைந்த ஒரு பாம்பு. பாருங்க, கொடிய விஷம் நிறைந்த அந்த பாம்பு பவுலின் கையை கவ்வி கொண்டது. மெலித்தா தீவாருக்கு தெரியும் இந்த பாம்பு கடிச்சிச்சுன்னு சொன்னா சில மணி நேரங்களுக்குள்ளாக இந்த நபர் மரித்து போய் விடுவார். ஏன்னா அந்த பாம்பு கடிச்சு உயிரோட யாரும் என்ன பண்ணதில்லை, இருந்தது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த விரியன் பாம்பு இந்த பவுலை கடிச்சிச்சு, இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாகி மரித்து போக போறாரு. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, கப்பல் சேதத்துல தப்பி இங்க வந்துட்டாரு, பழி இவனை விடவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏளனமாய் பேசப்படுகிற சூழ்நிலையிலே பவுல் காணப்படும் போது பாருங்க, அந்த இடத்துல உபத்திரவம் யாருக்கு வருது, பவுலுக்கு வருது. பவுல் என்ன நினைக்கலாம், நான் சொல்லியிருக்கிறேன், பவுல் என்ன நினைக்கலாம் பாருங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்கவும் இருக்காங்க, இத்தனை பேர் பாருங்க இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மக்கள் உலகத்தில் மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள இந்த பாம்பு கடிக்காம ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற என்ன மாத்திரம் இந்த பவுல் இந்த பாம்பு கடிக்க காரணம் என்ன என்று சொல்லி பவுல் ஒரு கேள்வியை கேட்கும்படியாய் போகல. நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், சபைக்கு செல்றேன், தேவனை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல சொல்லல. உன்னை புரிஞ்சுக்கோங்க பாருங்க, அந்த இடத்திலே அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே பவுல் அதை ஒரு சாதாரணமாக எண்ணி, அதை ஒரு பொருட்டா எண்ணாதபடிக்கு சாதாரணமாக எண்ணி அந்த இடத்திலே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தால் கர்த்தர் மகிமைப்பட்டவராயிருந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை சில உபத்திரவங்கள், சில போராட்டங்கள் உலகத்தின் மக்களுக்குள்ளாக வராதபடிக்கு ஒருவேளை நம்ம அந்த உபத்திரவங்களை அனுபவிக்கும் போது, நம்ம 10 பேர் வேலை செய்கிறோம், 10 பேர் வேலை செய்கிற இடத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம், அந்த உபத்திரவம் நமக்கு மட்டும்தான் வந்திருக்கும்னு சொன்னா, ஆண்டவர் இந்த 9 பேர் இருக்கிறாங்களே ஏன் அவங்களுக்கு வராம இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை கேட்கிறோம் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகையால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி பிரைஸ் தி லார்ட், இந்த இடத்திலே பவுலுக்கு அந்த இடத்திலே பாம்பு கடித்த நேரத்திலே பாம்பை சாதாரணமாக எண்ணினார். அவர் அதை தீயிலே உதறி போட்டு ஒரு சேதமும் அடையாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் பவுலை பாதுகாத்தார். அல்லேலூயா. அர்த்தம் என்னன்னா, பவுல் இல்லாம
வேற யாரையாவது கடிச்சிருந்துன்னு சொன்னா அங்கே பிரச்சனையும் குழப்பமும் போராட்டம் வெடிச்சிருக்கும். ஆனா கடிச்சது பவுலை கடிச்சதுனால ஆண்டவர் கிருபையாய் தம்மை ஆராதிக்கிற தம்முடைய மகனை கிருபையாய் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்க, நான் அதை சபையில சொல்லி இருக்கிறேன், என்னால் அதை சொல்ல நினைக்கிறதுனால மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். 3ஆம் வசனத்தை வாசிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விரியன் பாம்பு நான் சொல்லிட்டேன் இல்ல, அது கடிச்சுன்னு சொன்னா மரணம் தான் நிச்சயம். அடுத்த வசனம் வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது. இப்ப விரியன் பாம்புக்கு பேர் என்னமா மாறுச்சு? இப்ப அடுத்த வார்த்தை விரியன் பாம்புன்னு சொல்லல, இதுக்கு பேர் என்னது? விஷப்பூச்சி. ஏன்னா கடிச்சிருக்கிறது யார? பவுலை கடிச்சிருக்கு. ஒருவேளை சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாய் கடந்து வந்தாலும் சரி, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த உபத்திரவங்கள் ஒன்றுமில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் நிர்மூலமாக்க நம்முடைய ஆண்டவராலே நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ அதுக்கு பேர் என்னது? விஷப்பூச்சி. முதல்ல என்ன பேரு? விரியன் பாம்பு. இப்ப என்னது அதுக்கு பேரு? விஷப்பூச்சி. அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு. இப்ப அதுக்கு பேர் என்னது? பூச்சி. முதல்ல என்ன பேர் இருந்துச்சு? விரியன் பாம்பு. அப்புறம் அதுக்கு என்ன பேரா மாறுச்சு? விஷ பூச்சியா மாறுச்சு. இப்ப என்ன பேரா மாறுச்சு? பூச்சியா மாறுச்சு. பூச்சினா என்ன பண்ணும்? சும்மா பாச்சா இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பள்ளி, சின்ன ஏதாவது ஒரு சின்ன ஒரு இன்செக்ட் நம்ம சொல்லுவோம் பூச்சி, அப்படிதானே? பாருங்க, விரியன் பாம்பை கர்த்தர் மாற்றி விஷ பூச்சியாய் மாற்றி தொடர்ந்து பூச்சியா மாற்றி இப்ப என்ன பண்ண? தூக்கி அட போ பிசாசண்டாரு அடுனே பிடிச்சது கடிச்சுக்கிறது பெரிய விரியன் பாம்பு. அது விரியன் பாம்பா தான் இருக்கு, ஆனா தேவனுடைய பிள்ளையை கடிச்சதுனால அது விஷப்பூச்சியா மாறி தொடர்ந்து பூச்சியா மாறிச்சு. அட போ பிசாசன்னு சொல்லி என்ன பண்ணாரு? உதறி போட்டாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். மெலித்தா தீவு மக்கள் நினைக்கிறாங்க சீக்கிரமா சாக போறான், இந்த வாழ்க்கை சீக்கிரமா முடிய போகுது, இதோட ஒளிஞ்சு கட்டுனா அப்படி நினைச்சு நினைக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது ஒரு தீங்கும் அடையாமல் காணப்பட்டான். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இதை நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில உபத்திரவங்களின் வழியாய் நாம் கடந்து செல்கிறோமே என்று சொன்னால் கர்த்தர் நம்மை இன்னும் கர்த்தருக்குள்ளே உருவாக்கி எடுக்கும்படியாகவே சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்று சொல்லி புரிந்து கொண்டு அவைகளை சாதாரணமாக எடுத்து கொண்டோமே என்றால் கர்த்தர் நமக்காய் அவர் யுத்தம் செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ஒரு தீங்கும் அடையாம இருந்த. தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று வாசிங்க. அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது. இப்ப எல்லாருடைய கண்ணு எங்க இருக்கு? யார பார்த்துட்டு இருக்கு? பவுல பார்த்துக்கிட்டே இருக்கு. சாக போறான், இப்ப தலை சுத்தம், இப்ப மயங்கிடுவான், கீழே விழ போறான், சாக போறான், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் விசேஷித்த விதமாய் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய பிரைஸ் தி லார்ட் பவுலுக்கு எந்த ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் அந்த உபத்திரவத்திலே பவுலை கிருபையாய் பாதுகாத்தார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, கண்டிப்பா பண்ணுங்க, வாசிங்க. வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்ப என்ன சொல்லிட்டாங்க? இதுவரைக்கும் என்ன நினைச்சிருந்தாங்க? சாக போறான் நினைச்சிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இவன் தேவன் சொல்லிட்டாங்க. மக்கள் ஒண்ணு அப்படி பேசுவாங்க, அதனால என்ன பண்ணுவாங்க? இப்படி பேசுவாங்க. நம்ம எப்போதுமே நம்ம நிலையா பேசணும். அப்ப நான் சொல்லி கொடுக்குற காரியம் என்னன்னா, நமக்கு வர்ற பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க தலைக்கு மேல தண்ணி போயிடுச்சு பாஸ்டர், இனி வழியே இல்லை பாஸ்டர், அவ்வளவுதான் பாஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. தலைக்கு மேல தண்ணி போயிடுச்சுன்னு சொன்னாலும் சரி,
பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு பெரிய பிரச்சனையை விஷப்பூச்சியா இருக்கிறத என்ன பண்ணணும்? விரியன் பாம்பா இருக்கிறத அதை சுருக்கி விஷப்பூச்சி ஆக்கிடணும். அதை கழுத்தளவு தண்ணி ஆக்கிடணும், அப்படிதானே? அதுக்கப்புறம் இன்னும் அதை சுருக்கி என்ன பண்ணணும்? அதை இடுப்பளவு தண்ணி ஆக்கிட்டு நம்ம ஜாலியாக என்ன பண்ணணும்? நம்ம நடந்து போகணும். எதுக்காக சொல்றேன்னா, நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கும்போது எப்படிப்பட்ட உபத்திர அகப்படுகிறவர்களுக்கும் அற்புதத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்ல? வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. இன்னும் வசனம் வாசிமா. தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. வாசிங்க. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு. இப்ப யாருக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துச்சு? அந்த தீவுக்கே, மெலித்தா தீவுக்கே முதலாளியாய் இருக்கிறதான புபிலியு என்று சொல்லுகிறவருக்கு இந்த காரியம் போய் காதல எட்டிடுச்சு. ஐயா, நம்ம ஊர்ல உள்ளதான ஒரு விரியன் பாம்பு கடிச்சு நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க. ஆனா இந்த கப்பல் சேதத்தில் வந்ததான ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் இந்த விரியன் பாம்பு கடிச்ச பிறகு அவன் சாகவே இல்லை, அவன் விசேஷமான மனுஷன் சொல்லி அந்த தீவுக்கே முதலாளியான அந்த மனுஷன்கிட்ட இந்த செய்தி போன உடனே வாசிங்க. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் நல்ல சாப்பாடு. இப்போ புபிலியுடைய வீடு எப்படி இருக்கும்? நல்ல அரண்மனை மாதிரி இருக்கும், பெரிய வீடு மாதிரி இருக்கும். இங்க குளிர், இங்க மழை, இதுக்கு பயங்கரமா என்ன பண்றாங்க? வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல உபத்திரவப்பட்டது நல்லது. இப்போ நல்ல சூப்பரான ஒரு வீட்டுல போய் 3 நாட்கள் அங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. புபிலியுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். வாசிங்க. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து. இப்போ பாருங்க, புபிலியுடையதான தகப்பனுக்கு இருந்ததான பாருங்க காய்ச்சல், இரத்த பேதி, இதை கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ இந்த உபத்திரவம் இவருக்கு வந்ததுனால ஜெபிக்க வேண்டிய வாசல் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்போ இவர் அங்க போய் ஜெபம் பண்ண புபிலியுடையதான தகப்பனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இப்போ அந்த மெலித்தா தீவுக்கு ஃபுல்லா தெரியுது, இவர் யார் மேல கை வச்சு ஜெபம் பண்ணாலும் சரி அற்புதம் நடக்குதுயா என்கிறதான செய்தி கேட்ட உடனே அநேக வியாதியஸ்தர்கள் வந்து என்ன பண்றாங்க? எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார். ஜெபங்களை கர்த்தர் கேட்டவராக இருந்தார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, இந்த உபத்திரவத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல அனுமதித்தார். அந்த அனுமதித்த சூழ்நிலையில் பவுல் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவராக இருந்தார். கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். அந்த மெலித்தா தீவிலேயே தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அடுத்த வசனம் கூட வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். எங்களுக்கு தேவையான சாப்பாடு, தேவையான எல்லா விஷயத்தையும் யார் ஏற்றினாங்க? அந்த கிராமத்து மக்கள், மெலித்தா தீவுள்ளவங்க ஏற்றினாங்க. ஏன் ஏற்றினாங்க? பாம்பு கடிச்சு பாம்பை சாதாரணமா தூக்கி போட்டு அந்த இடத்துல எங்கள் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி நிரூபித்த பவுலின் நிமித்தமாய் அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்ப சில உபத்திரவம் நமக்கு வருதுன்னு சொன்னா அந்த உபத்திரவத்தை ஒரு உபத்திரவமா பார்க்காம அந்த உபத்திரவத்தின் மூலமாய் ஊழியத்தை நாம் எப்படி செய்ய முடியும்? அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தின் வாயிலாய் கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? இந்த உபத்திரவத்தின் வாயிலாய் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? இந்த உபத்திரவத்தின் வாயிலாய் எப்படி என்னுடைய கிராம மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல முடியும்? இந்த உபத்திரவத்தின் வாயிலாய் என் குடும்பத்தின் மக்களுக்கு எப்படி ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க முடியும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்திருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விடுதலையை பெற்று தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, நம் மூலமாய் நம்முடைய கிராமம் முழுவதும் ஆண்டவரை
அறிந்து கொள்ளும்படியாகவே சில உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிப்பார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ள உண்டாகணும். அந்த ஆவிக்குரிய ஒரு எண்ணம் நமக்குள்ள உண்டாகணும். உபத்திரம் வந்த உடனே சோர்ந்து போய், உபத்திரம் வந்த உடனே ஆண்டவரை விட்டு தூரமா போய், உபத்திரம் வந்த உடனே இனி நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இனி நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், இனி ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஜெபம் பண்ணி என்ன கண்டேன், சபைக்கு போய் என்ன கண்டேன், பைபிள் வாசிச்சு நான் என்ன கண்டேன், கர்த்தருக்காக கொடுத்து நான் என்ன கண்டேன், ஆண்டவரை நேசிச்சு நான் என்ன கண்டேன். நோ, ஒரு காலம் நம்ம அப்படி சொல்லவே கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அடுத்த லெவல்ல போகணும். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். சில பரீட்சைகள் அனுமதிக்கப்படுதுன்னு சொன்னா பரீட்சை வந்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம கொண்டு போக முடியும். அப்படின்னு பாருங்க, பிரைஸ் தி லார்ட். சப்திகாப்ப படிக்கிறதான அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு இருக்கிற எக்ஸாமில் எல்லாம் பாஸ் ஆனால் செகண்ட் இயர் போயிடலாம். அது 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய பாடத்தில் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் அவங்களுக்கு பிரேக்னு சொல்லுவாங்க. பிரேக்னா அவங்க என்ன பண்ணும், மறுபடியும் அந்த சேம் கிளாஸில் என்ன பண்ணும், அவங்க இருக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, பரீட்சை என்பது நம்மை முடக்கும்படியாய் அல்ல, பரீட்சை என்பது நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்படியாய். அல்லேலூயா. பரீட்சை அடுத்த லெவலுக்கு, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயருக்கு கொண்டு போகும்படியாய். செகண்ட் இயர்ல பரீட்சை வரும், செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயருக்கு போகும்படியாய் பாஸ் ஆகணும். பாருங்க, தேர்ட் இயர்ல இருந்து ஃபோர்த் இயருக்கு கொண்டு போகும்படியாய் பாஸ் ஆகணும். சோ ஆவிக்குரிய பாதையிலே வளர வளர சில பரீட்சைகள் அனுமதிக்கப்படும் போது அந்த பரீட்சைகளில் வெற்றி பெற்று நாம் இன்னும் கர்த்தருக்குள் மேலோங்கி வளரும்படியாய் சில பரீட்சைகளை கர்த்தர் அனுமதிக்கிறாரே என்று சொன்னால் அந்த பரீட்சை எனக்காக இன்னும் ஆவிக்குரிய பாதையிலே வளரும்படியாகவே கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி தேவ சமூகத்திலே சிந்திப்போமே என்றால் அது நம்மை இன்னும் ஆவிக்குரிய மக்களாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாது. அன்னு பாடுவாரு, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. அப்படின்னு இந்த உபத்திரம் வந்து என்னுடைய உள்ளான மனுஷன், என் ஆத்துமா நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும்படியாக தான் இந்த சோதனை அனுமதிக்கப்பட்டிருக்கு சொல்லி பக்தன் அழகா பாடுறாரு. பாருங்க, அப்படின்னு சொன்னா உபத்திரவங்களிலே தேவ சமூகத்திலே பொறுமையாய் நாம் இருக்கும் போது கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க, தானியேலின் புத்தகம். பிரைஸ் தி லார்ட். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 3:17. சீக்கிரம் வாசிங்க. Praise the Lord. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் வாசிங்க, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். வாசிங்க, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது, ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொன்னதான இந்த தேவ மனுஷர்கள் உறுதியாயிருந்தார்கள். நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி, முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். இந்த நாட்களில் நிறைய பேர் சிலையை கெட்டி தூக்குறாங்க. மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்கோ இல்லையோ, ஆனால் பெரிய பெரிய சிலையை என்ன பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி சிலையை போடுறாங்க. பாருங்க, இருக்கட்டும். ஆனால் அதே வேளையில் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நேபுகாத்நேச்சார் ராஜா இப்படி ஒரு சிலையை உண்டு பண்ணிட்டு கிண்ணரம், நாதசுரம், வீணை, சுரமண்டலம் இதெல்லாம் நாங்கள் ஒலிக்கும் போது தாழ விழுந்து பணிந்து கொள்ளாதவன் என்ன பண்ணணும், எரிகிற அக்கினி சூளையில் தூக்கி வீசப்பட வேண்டும். இதான் சட்டம்.
பாருங்க, எருசலேமிலிருந்து அடிமையாய் பிடிக்கப்பட்டதான தேவ மனுஷர்கள் இங்க இருக்கிறாங்க. பாபிலோன்ல இருக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, நீங்க அடிமையாய் வந்திருக்கலாம், இல்ல பாபிலோன் இருக்கிற மக்களா இருக்கலாம் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க இந்த பொற்சிலையை தாழ விழுந்து பணியலைன்னு சொன்னா எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி வீசப்படுவீர்கள். பாருங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் இவர்கள் வாலிபர்கள். பாருங்க, முக்கியமா வாலிபர்களுக்கு சொல்றேன், இவர்கள் வாலிபர்கள். பாருங்க, இவங்களுக்கு இப்பதான் அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா ஒரு 20-25 வயசு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்றேன், 20-25 வயசுக்குள்ள இருப்பாங்கன்னு சொன்னா, ஒருவேளை எங்களுக்கு நீ எவ்வளவு காலகட்டம் இருக்கு, எவ்வளவு வாழ்க்கை இருக்கு, கல்யாணம் பண்ண வேண்டாமா, தென் பிள்ளை குட்டிகளை பார்க்க வேண்டாமா, என்ன பண்றது, தாழ விழுந்து பணிஞ்சிட்டு போவோம், அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சிச்சு, இது ஒரு பெரிய காரியமே இல்லை, அடுத்த ஆண்டவர்கிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம். நோ 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 நோ. பாருங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் வாலிபர்களாக இருந்தோம், எருசலேமிலே தாங்கள் என்ன காரியங்களை கற்றுக்கொண்டார்களோ, கற்றுக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையில் இவர்கள் கர்த்தருக்குள் உறுதியாயிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த தாழ விழுந்து இந்த பிரைஸ் தி லார்ட் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ராஜா கட்டளையிட்ட நேரத்தில் எல்லா ஜனங்களும் போய் என்ன பண்றாங்க, தாழ விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் என்ன சொன்னாங்க, வாசிங்க, பிரைஸ் தி லார்ட், 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய், எங்களை இந்த எரிகிற அக்கினி சூளையிலே தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமர் போனாலும் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவர் எங்களை விடுவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுதே என்றார்கள். யார்கிட்ட போய் என்ன சொல்றாரு, பாபிலோனில் உள்ள ராஜா கிட்ட போய், ராஜாவே உமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இதையா, இதனை வெட்டி போட்டாலும் சரி, இல்ல தீச்சூளையில தூக்கி போட்டாலும் சரி, நீர் நிறுத்தின பொற்சிலையோ உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யறதோ நான் குடிச்ச வெள்ளத்தில் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். என் தேவனுக்கு முன்பாய் நான் உண்மையாகவே இருப்பேன். முதல்ல கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன, அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சில சூழ்நிலையில பிசாசு தந்திரமாய் சில வழியாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை குடும்பத்திற்குள்ள ஏற்படுத்தும்படியாய் முயற்சிக்கும் போது தேவ பிள்ளைகள் மிக கவனமாய் காணப்பட வேண்டும், மிக கவனமாய் காணப்படணும். நான் மறுபடியும் இந்த திருமண விஷயத்துக்குள்ள வரனே, ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயம். அதாவது ஒரு பையன் ஐடியில் ஒர்க் பண்ண, நம்ம சபையில் வேற ஒரு குடும்பம், ஐடியில் ஒர்க் பண்ண பையன் என்ன பண்ணான்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள இருந்த பையன், அவன் ஐடியில் ஒர்க் பண்ணது, அந்த ஐடியிலே ஒரு பொண்ணை பார்த்து அவன் கண்களுக்கு இனிமையாய் அவள் தெரிந்தாள். அதனால் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், அந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணணுங்கிற விஷயத்தில் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ண, கடைசி அவங்க வீட்டில் சொன்னோன்னா, வீட்டில் இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பையன் ஐடியில் ஒர்க் பண்ணுறான், பையனுக்கு நல்ல சம்பளம் இருக்குது, பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. இந்த பையன் வீட்டில் ரொம்ப யோசிச்சாங்க. கடைசியாக என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்க, பொண்ணு எங்கே வரணும், சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் லாஸ்ட்டில் பொண்ணு வீட்டில் சரி பரவாயில்ல சர்ச்சுக்கு கொண்டு போங்க, அவங்களது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு சரி சர்ச்சுக்கு வருவான்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன பேசி எல்லாம் ஒழுங்கு செஞ்சு கல்யாணம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஆராதிச்சதான ஒரு விக்கிரகமானது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அங்கே அம்மா வீட்டிலேருந்து வரும்போது அந்த விக்கிரகத்தை, ஒரு சின்ன விக்கிரகத்தை என்ன பண்ணிடுச்சு, எடுத்துட்டு வந்துட்டு முதல்ல வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அதை ஒரு துணியில் சுருட்டி
பீரோக்குள்ள வச்சு அது தனியா என்ன பண்ணும், டெய்லி அதை மட்டும் எடுத்து டெய்லி என்ன பண்ணும், வொர்ஷிப் பண்ணும். அதுக்கு என்னன்னா உண்மையான ரட்சிப்பு வரல. பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, சர்ச்சுக்கு அவன் வந்துருவா, சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ண எல்லாம் செய்வாப்ல, நல்ல பரிசுத்தமா எல்லாம் இருந்துக்குவாப்ல. ஆனா வீட்டில் வந்து அந்த விக்கிரகத்தை எடுத்து என்ன பண்ணாப்ல, ஒரு நாள் அந்த பொண்ணுடைய கணவனார் பார்த்துட்டாப்ல. கணவனார் பார்த்த உடனே மீன்ஸ் மாப்பிள்ளை பையன் பார்த்த உடனே அந்த மாப்பிள்ளை பையன் சொல்றான், இல்லம்மா இது தப்பு, செய்யக்கூடாது, நம்ம சர்ச்சுக்கு போறோம் இல்லை, ஜெபம் பண்றோம் இல்லை, இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவ சொல்றான், நான் உங்க தெய்வத்தை ஆராதிக்க வந்துட்டேன், நீங்க ஏன் தெய்வத்தை ஆராதிங்கன்னு என்ன பண்ணல நான் சொல்லல, நான் ஏன் பாட்டுக்கு அமைதி என்ன பண்ணியிருக்கிறேன் வச்சுட்டு நான் என்ன பண்ண ஆராதிக்கிறேன், இதுல நீங்க தலையிடக்கூடாது, திஸ் இஸ் மை பர்சனல். இவர் என்ன பண்ணல, ஒன்றும் செய்ய முடியல. நடந்த விஷயம் என்ன தெரியுமா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தாண்ட பிறகு இவங்க அதாவது வீட்டில் பீரோவுக்குள்ள வச்சிருந்த தெய்வத்தை தனியா ஒரு வெளியில எடுத்து மேசைக்கு மேல வச்சு என்ன பண்ணாப்ல, ஆராதிக்க ஆரம்பிச்சாப்ல. அப்புறம் கொஞ்சம் பூ எல்லாம் போட்டு என்ன பண்ணாங்க, ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் பெருக ஆரம்பிச்சிச்சு. இவன் ரூம் ஆனதுனால அவங்க அம்மா அப்பா அதிகமாக வர மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் போயிட்டு இருந்துச்சு. அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக போக ஆரம்பிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். இவர் நல்லா சொல்லி பார்த்த பிறகு கேட்கல. கடைசியா என்ன பண்ண, கம்பல் பண்ண ஆரம்பிச்சா. அந்த பர்டிகுலர் தெய்வத்தினுடையதான சில முக்கியமான திருவிழாக்கள் வரும்போது இந்த கோயிலுக்கு என்ன பண்ணணும், கொண்டு போய் தான் ஆகணும் என்கிற லெவலில் சொல்லிட்டு, பாருங்க வெளியில போறேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் போய் காரை வச்சுட்டு என்ன பண்ணுவாரு, வெளியில ரோட்டு மேல நிற்பாரு. இந்த பிள்ளை போய் அங்கே போய் வர்ஷிப் பண்ணிட்டு வருவாப்ல. இப்படியாய் காணப்பட்டது. குடும்பத்திலே குழப்பங்கள் ஏற்பட்டது. பலவிதமான சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. ஃபர்தரா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் டிவோர்ஸ் வரைக்கும் போய் இந்த நாட்களிலே ஒன்றாய் சேர்ந்து வாழாதபடிக்கு பல போராட்டத்துக்குள்ளே காணப்படுறாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். பாருங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் பிரைஸ் தி லார்ட் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதும் இல்லை, பாபிலோன் உள்ளதான ராஜா வைத்திருக்கிறதான தேவர்களை வணங்குவதும் இல்லை என்று தங்களுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுத்தவர்கள் மாத்திரமல்ல, ராஜாவுக்கு முன்பாக ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, நாங்க ஒரு காலம் வணங்க மாட்டோம், எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்க வணங்க மாட்டோம். பாருங்க, ராஜாவுக்கு கோபம் வருமா வராதா? ராஜாவுக்கு கோபம் வரும். என்ன பண்ணார் தெரியுமா, தீச்சூளைய அது இருந்த தீச்சூளையை விட 7 மடங்கு சூடுபடுத்தினாராம். எப்படி சூடுபடுத்திருப்பான்னு சொல்லிட்டு பாருங்க, அதை குறித்து நம்ம ஸ்டடி பண்ண முடியும். 7 டைம்ஸ் இப்போ தீச்சூளை இருக்கிறத விட 7 டைம்ஸ் அவனுடைய ஹீட்டை கூட்டினாராம். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். அதில் வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட் ஒரு பகுதியை வாசிச்சுட்டு போலாம். 21ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் 19ல இருந்து வாசிங்க. 19ல இருந்து வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலியாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ராஜாவுடைய கட்டளை கடுமையா இருக்கு. சூளை பயங்கர சூடா இருக்கிறதுனால இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கட்டி தூக்கி கொண்டு போய் பக்கத்துல போட போனதான அந்த ராணுவத்துள்ள பலசாலியான புருஷர்களை அந்த தீ கொன்று போட்டது. அப்போ எவ்வளவு கொடூரமான என்ன
நரகமா இருந்திருக்கும் பாருங்க, அந்த தீயா இருந்திருக்கும், கொண்டு போட்டது. அடுத்த வசனம் வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த மூன்று புருஷர்களும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவர் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். அல்லேலூயா. சூளை கடுமையா இருக்கு, தீயினுடைய கோரம் அதிகமா இருக்கு. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி வீசப்பட்ட நேரத்தில் பலசாலிகள் மரித்து போனார்கள். இவர்கள் 3 பேரும் உள்ள விழுந்த சூழ்நிலையில 4வது ஒரு நபராய் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே அந்த உபத்திரவத்திலே இறங்கி தம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் இரக்கம் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், தீயினுடைய சூளையுடைய கடுமையான சூழல் இருக்கும்போது ஆண்டவர் இறங்கி சூப்பரா ஏசி காத்து கொடுத்துருப்பாருங்க. இப்ப பாருங்க, ரொம்ப சூப்பரா ஏசி ரூம்ல நிக்கிற மாதிரி இவங்க ஜாலியா கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே நிக்கிறாங்க, கர்த்தரை தூச்சிக்கிட்டே நிக்கிறாங்க, ஆண்டவரை தூச்சிக்கிட்டே நிக்கிறாங்க. பாருங்க பாருங்க வசனம், அடுத்த வசனம் வாசிங்க, சூப்பரா வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, வாசிங்க, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். வாசிங்க. அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், தலையில முடி கருகல, சால்வை சேதப்படல, அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப யாரு என்ன சொல்றா? நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு தோத்திரம் சொல்லாத வாய் தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. உபத்திரவப்படுத்தினதான நபர் சோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சார். ஏன்? இந்த வாலிபர்கள் கர்த்தருக்கு முன்பாய் வைராக்கியமாய் நின்றபடியினால், தங்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தருக்கு முன்பாய் வைராக்கியமாய் நின்றபடியினால், யார் மூலமாய் உபத்திரவம் உண்டானதோ உபத்திரவம் கொடுத்தவர்கள் ரட்சிப்பின் பாதையிலே கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒரு நம்முடைய வீட்டுக்கு அருகாமையில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம போகிற வர்ற வழியில் யாராவது நமக்கு உபத்திரவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், நம்ம மறுபடியும் அவங்களுக்கு உபத்திரவம் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்து நாம் கர்த்தரையே உண்மையாக பற்றி பிடிச்சிட்டு நிற்போம்னா அவங்களுடைய வாயும் ஸ்தோத்திரம் சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இது நிச்சயமாய் வேத வசனத்தின் அடிப்படையிலோட உண்மை. இவர் சொல்ல இருப்பாரு, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வாசிங்க. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, கர்த்தரையே நம்பி, ராஜாவின் கட்டளையை தள்ளி வாசிங்க, தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி வாசிங்க, தம்முடைய தாசரை விடுவித்தார். வாசிங்க. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். இப்ப முதல்ல யார் ரட்சிக்கப்பட்டா? நேபுகாத்நேச்சார் ராஜா ரட்சிக்கப்பட்டாரு. இப்ப ராஜா ஒரு சட்டத்தை போடுறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் வந்துச்சு, யாரு பொற்சலையே வணங்காம இருக்கிறாங்களோ அவங்கள தீச்சூளையில போடுவையா. இப்ப சட்டம் மாறுது பாருங்க, சட்டம் மாறுது. என்ன சட்டம் மாறுது? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவனை யாரு ஆராதிக்காம இருக்கிறாங்களோ அவங்க துண்டித்து போடப்படுவாங்க. துண்டித்து போடப்படுவாங்கன்னா வெட்டப்படுவாங்க. அப்படின்னு துண்டித்து போடப்படுவார்கள். வாசிங்க. அவன் வீடு எருக்கள
அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அல்லேலூயா. உபத்திரவம், அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே உண்மையாய் இருந்த அந்த வாலிபர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தபடியினால், பிரைஸ் தி லார்ட், நேபுகாத்நேச்சார் ராஜா மாத்திரமல்ல, அந்த தேசமே கர்த்தருக்கு சொந்தமாய் மாற பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை முடிக்கிறேன். அடுத்த போர்ஷனுக்கு நமக்கு திருவிருந்து இருக்கிறதுனால நாம் கொண்டு வரல. நாம் முக்கியமாக சொல்லி வருகிற காரியம், உபத்திரவத்தில் மேன்மை பாராட்ட எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? உபத்திரவத்தில் மேன்மை பாராட்ட நம் தேவ சமூகத்தில் எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? உண்மையாகவே பிரைஸ் தி லார்ட், முதலாவது பவுலுக்கு வந்த உபத்திரவத்தில் அந்த பிரைஸ் தி லார்ட் மெலித்தா தீவு முழுவதும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தருக்கு உண்மையா இருந்தபடியினாலே நேபுகாத்நேச்சார் ராஜா மாத்திரமல்ல, பாபிலோன் தேசமே கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு அது காரணமாக இருந்தது. இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டும்படியாய் நம்மை தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுப்போம். இந்த உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையில வந்தது நல்லது. சங்கீதக்காரன் போல உபத்திரவப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம், சமர்ப்பிப்போம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கு. ஆகையால் தேவ சமூகத்தில் எல்லாரும் நாமே அர்ப்பணிப்போம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து கிருபையாய் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் நம்மத்திலே இடைப்பட்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறது. உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுங்கள், உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தர் தொடர்ந்து கிருபையாய் நம்மை நடத்துவாராக. கடைசி ஜெபத்தை சார் கிருபாகரன் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காணப்படுவோம். தேவனுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சி அந்த ஓய்வு நாளிலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையில் தகப்பனே அப்பா, இந்த ஆராதனை வேளையில் மகிமைப்பட்டதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடல் வேளையிலே ஜெப குறிப்பு வேளையில் ஆண்டவரே, வார்த்தையின் வேளையில் மகிமைப்படுத்ததுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உபத்திரவ மத்தியிலும் ஆண்டவரே மேன்மை பாராட்டத்தக்கதாய் ஆண்டவரே, நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் எடுக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் பலப்படுகிறவர்களாக எங்களை மாற்றும்படியால் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வார்த்தை எங்களை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியால் நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. மீதமுள்ள நேரத்தின் மூலம் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.